ஏசாயா 53 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இங்கு ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த உலகத்தில் ஒருவரும் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய துக்கங்களை சுமக்க முடியாது. இயேசு மட்டுமே. அவர் அதை சொன்னார், அதன்படி நம்முடைய பாடுகளையும் பாரங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்தை சுமந்தது மாத்திரமல்ல, யாருடைய பாவங்களை அவர் சுமந்தாரோ அந்த அக்கிரமக்காரர்களுக்காக அவர் ஜெபித்தார், வேண்டிக் கொண்டார், மன்னிப்புக்காக பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் இருந்து எனக்காக நீர் தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்லாமல் எனக்கு தந்தவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். நமக்காக வேண்டிக் கொள்பவரும் நம்முடைய தேவைகளை சந்திப்பவரும் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. எல்லா நிலைமைகளிலும் நம்மை புரிந்திருக்கிறவரும் அவர் மட்டுமே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நபர் நம்மிடத்தில் பழகினால், நம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால், அது அவர்களுடைய சந்தோஷத்திற்காக மட்டும்தான் இருக்கும். நமக்கு பாரம் இருக்கிறது, பாடு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால் அதிவேகமாய் அவர்கள் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அழியாத மாறாத ஒரு அன்பு, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த அன்பே நிரந்தர அன்பு. God bless.